வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஏப்ரல் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் அது எப்பயுமே சேஞ்ச் ஆகாத ஒரு தான். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா சூப்பர்லேட்டிவ், அதாவது முதல்ல எந்த நாட்டில் நடந்தது, அது எந்த ஸ்டேட்டில் நடந்தது, என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதை பற்றி பார்ப்போம். அடுத்தது முக்கியமாக எந்த ஒரு இடத்துல ஏதாவது ஒரு புதுசாக ஒரு நிகழ்வு ஆரம்பிக்குது, ஒரு பிளேஸ் கட்டடம் கட்டுறாங்க, அந்த மாதிரி இம்பார்ட்டண்டான பிளேஸ், இம்பார்ட்டன்ட் பர்சன், அந்த பர்சன் எந்த ஸ்போர்ட்ஸா, லிட்ரேச்சரா, இல்லை வேறு ஏதாவது துறையை சார்ந்தவரா அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துட்டாலே ஸ்டாட்டிக் ஜிகே ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி பார்த்தோம்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கிறதுலேயே ஸ்டாட்டிக் ஜிகேக்கான டாப்பிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மார்க் ஸ்கோர் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க செகண்ட் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான முதல் கேள்வின்னு பார்த்தோம்னா, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேஸ் சிக்மோ எ ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட்? ஸோ சிக்மோங்கிற ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஸ்டேட் எது? கோவா, பீகார், அஸ்ஸாம், நாகாலாந்து. ஸோ இது ஒரு ஸ்டாட்டிக் பிளேஸ். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் நேம் கொடுத்து கேட்குறது, இல்லை டான்ஸ், பர்டிகுலர் டான்ஸ் மென்ஷன் பண்ணி இது எந்த ஸ்டேட்டுக்கான ட்ரெடிஷ்னல் டான்ஸா இல்லை ஃபோக் டான்ஸா அப்படின்னு கேட்குறது, இதெல்லாம் முக்கியமான ஸ்டாட்டிக் ஜிகேல வரக்கூடிய டாபிக்ஸ். ஸோ சிக்மோங்கிற ஒரு ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் ஏப்ரல் முதல் ஃபஸ்ட்டு வீக்கில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான். இந்தியாவிலே இதுதான் இந்தியாவோட பிக்கஸ்ட் ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் இந்த ஊரில் தான் நடக்குது. எங்கன்னு பார்த்தோம்னா கோவாவில் தான் சிக்மோ அப்படிங்கிற ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் ஏப்ரல் மாதத்தோட முதல் வாரத்தில் நடக்கும். அடுத்து டூரிங் த மந்த் ஆஃப் மார்ச். ஓகேங்களா? டூரிங் த மந்த் ஆஃப் மார்ச் how many Rafale fighter jets reached India? Rafale fighter jets. ஸோ இது நம்ம இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் கிடையில் போட்ட ஒப்பந்தம் தான் இந்த ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ். ஸோ ஃப்ரான்ஸ் நாட்டுக்கிட்ட நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அரவுண்ட் 7.87 பில்லியனுக்கு அந்த ரஃபேல் ஜெட்ஸ்லாம் தயாரித்து கொடுக்குற மாதிரி நாம் ஒரு டீல் போட்டிருக்கோம். அதுவும் பார்த்தோம்னா 36 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ், 36 ஃபைட்டர் ஜெட்ஸ் 7.87 பில்லியனுக்கு நம்ம ஆல்ரெடி டீல் பேசியிருக்கோம். அதில் குறிப்பிட்ட மாதத்துக்கு ஒவ்வொரு பேட்சாக ரஃபேல் ஜெட்ஸ் ஃப்ரான்ஸ்லேருந்து நமக்கு வந்துட்டுருக்கு. மார்ச் 2021 டோட்டலாக எத்தனை ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் இந்தியாவுக்கு ரீச் ஆனதுன்னு பார்த்தோம்னா 3 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்தது. ஃப்ரான்ஸ்லேருந்து 3 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்தது. அண்ட் ஏர், ஸோ சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப், ஸோ இது மிலிட்ரின்னு எடுத்துட்டாலே இது ஏர் ரிலேட்டட் தானே. ஓகேங்களா? ஏர், நேவி அண்ட் ஆர்மி ரிலேட்டட். ஸோ ஏர் ஸ்டாஃபோட சீஃப் யாருன்னு பார்த்தோம்னா RKS Bhadauria. So Chief Marshal RKS Bhadauria. So next question, Utkal Divas is related to which state? Utkal Divasங்கிறது ஒரு ஸ்டேட்டோட ஃபவுண்டேஷன் டே. அசாம், ஒடிசா, குஜராத், பீகார். உத்கல் திவாஸ் ஏப்ரல் 1ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணப்படுது. இது ஒடிசாவோட 85வது ஃபவுண்டேஷன் டே. 85வது ஃபவுண்டேஷன் டே. ஸோ ஒடிசா பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடியே இண்டிபெண்ட் ஆகிடுச்சு. 1936 அவங்க செல்ஃப் இண்டிபெண்ட்டாக ஆகிட்டாங்க. அந்த ஸ்டேட், பர்டிகுலர் ஸ்டேட்டுமே இண்டிபெண்ட் ஆனது 1936. ஸோ ஒடிசாவோட சிஎம் யாருன்னு பார்த்தோம்னா நவீன் பட்நாயக். ஒடிசாவோட சிஎம் நவீன் பட்நாயக். அண்ட்
இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் ஹாக்கி ஸ்டேடியம், இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஹாக்கி ஸ்டேடியம் ஒடிசால ரூர்கேலாங்கிற இடத்துல இருக்கு. ஒடிசால ரூர்கேலாங்கிற இடத்துல தான் இந்தியாவிலே மிகப்பெரிய ஹாக்கி ஸ்டேடியம் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन, who has extended the last date for mandatory linking of permanent account number with Aadhaar number till June 30, 2021? ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து மார்ச் 31 நீங்கள் பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் இணைச்சிடணும். ஸோ 2 நம்பரையும் வந்து லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ லாஸ்ட் டேட்டாக வந்து ஜூன் 30 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளாரே வந்து பேன் அண்ட் ஆதார் கார்டு ரெண்டுத்தையுமே இணைச்சிடணும். ஸோ லிங்க் பண்ணி நம்ம சேஃப்டியாக வச்சுருந்தோம்னா எந்த ஒரு ஃபைனும் இல்லாமல் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இதை அனௌன்ஸ் பண்ணது யார்? நிதி, சிபிடிடி, நபார்ட், ஆர்பிஐ. யாருன்னு பார்த்தோம்னா சிபிடிடி. சிபிடிடிங்கிறது வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். சிபிடிடிங்கிறவங்க தான் வந்து இந்த லிங்க் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை தள்ளி வச்சுருக்காங்க. Who is the author of the book Wild and Willful Tale of 15 Iconic Indian Species? Wild and Willful Tale of 15 Iconic Indian Species புக் எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா நேஹா சின்ஹாங்கிறவங்க தான் வந்து இந்த புக் எழுதினவங்க. Which state is going to host FIH Men's Hockey World Cup of the year 2023? ஸோ 2023 நடக்க போகிற மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் எந்த ஸ்டேட்டில், இந்தியாவில் தான் நடக்க போகுது, அது எந்த ஸ்டேட்டில் நடக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் 2023 ஒடிசாவில் நடக்க போகுது. ஒடிசாவில் தான் நடக்க போகுது. அண்ட் ஒடிசாவில் இன்னொரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவலான கொனார்க் ஃபெஸ்டிவல். ஸோ ரீசெண்டாக இது நியூஸில் இருந்துச்சு. கொனார்க் ஃபெஸ்டிவல், அப்புறம் இன்டர்நேஷ்னல் சாண்ட் ஆர்ட் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் வந்து ஒடிசாவில் நடந்தது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், விச் இஸ் தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா when is the Reserve Bank of India celebrates its foundation day? April 1, April 11, April 9, April 7. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1 April 1935. 1 April 1935. அப்போ அதோட ஃபவுண்டேஷன் டே வந்து 1 Aprilங்களா. ஸோ இது வந்து இந்த வருஷம் 2021ங்கிறது வந்து ஆர்பிஐ ஆரம்பித்து 86 வருஷம் ஆயிருக்கு. அண்ட் ஆர்பிஐ ஆரம்பிச்சப்ப அதோட ஹெட் குவார்ட்டராக இருந்தது வந்து கொல்கத்தா தான். அதுக்கப்புறம் 1937 பர்மனண்ட் ஹெட் குவார்ட்டராக மும்பை மாறிடுச்சு. ஸோ ஆர்பிஐ ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது எங்கன்னு பார்த்தோம்னா கொல்கத்தாவில் தான். அதோட ஹெட் குவார்ட்டர் அங்கே தான் இருந்தது. 1937 அப்புறமா அதோட ஹெட் குவார்ட்டர் மும்பைக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. Which country to host FIFA Women's World Cup 2023? 2023க்கான FIFA Women's World Cup மகளிர் உலகக்கோப்பை எந்த நாடு? 2 நாடு சேர்ந்து நடக்குது. ஓகேங்களா, ஒரு நாட்டில் மட்டும் நடக்கல, 2 நாட்டில் நடக்குது. அது எந்த நாடுன்னு பார்த்தோம்னா நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா. நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா 2 நாடும் இணைந்து தான் 2023க்கான மகளிர் உலகக்கோப்பையை நடத்த போகிறாங்க. When was ONGC established? ONGCங்கிறது வந்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். ஸோ இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1956 ஆரம்பிக்கப்பட்டது. அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்குது. ஓஎன்ஜிசியோட சீஃப் மேனேஜிங் டைரக்டர்னு பார்த்தோம்னா சுபாஷ் குமார்.
ஸோ இந்த மாதிரி பப்ளிக் செக்டார் யூனிட் கம்பெனிலாம் இருக்கு இல்லைங்களா, அதோட மேனேஜிங் டைரக்டர் யார், சேர்மேன் யார், ஸோ ஹையர் அத்தாரிட்டியில் இருக்க பர்சன்ஸ் யாராவது நியூவாக அப்பாயின்மெண்ட் ஆனாலோ இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸில் இந்த சீஃப்லாம் இருக்காங்க, இவங்க தான் வந்து தலைமை பொறுப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நேம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் வந்து ஸ்டாட்டிக் ஜிகேல கேட்கக்கூடிய கேள்விகள் தான். அண்டு ஓஎன்ஜிசியோட அதிகமான ஷேர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட தான் இருக்குது. அரௌண்ட் 60% ஷேர் வந்து இந்தியா கிட்ட தான் இருக்குது. ரிமைனிங் எல்லாமே வந்து வேறு சில பப்ளிக் செக்டார்ஸ் அண்ட் ப்ரைவேட்டுக்கெலாம் கொடுத்துருக்காங்க. விச் பேங்க் இஸ் த ஃபர்ஸ்ட் பேங்க் டு பார்ட்னர் வித் ஃபோன்பே ஃபார் தி இஷ்யூவன்ஸ் ஆஃப் ஃபாஸ்டேக்? ஃபாஸ்டேகுங்கிறது வந்து நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் ஹைவேல பே பண்ணுறதுக்கான ஒரு இதுதான் ஃபாஸ்டேகுங்கிறது. அதை ஃபோன்பே எந்த பேங்க் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு தங்களோட கஸ்டமர் ஃபோன்பே யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ் இப்போ மில்லியன் கணக்கில் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபோன்பேவை. ஸோ அவங்களோட கஸ்டமர்ஸ்லாம் வந்து ஃபாஸ்டாக ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக மாற்றி தரணும்னு எந்த பேங்க் கூட டைப் வச்சுருக்காங்க? ஸோ ஐசிஐசிஐ கூட தான் ஃபோன்பேங்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு டைமாக டைப் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து முதல் தடவை ஃபோன்பே வந்து ஒரு பேங்க்கோட பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த ஃபாஸ்டேக் அப்படிங்கிறதுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான தங்களோட கஸ்டமருக்கு ஒரு ஃபெசிலிட்டியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோன்பே எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா 2015 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான். அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டருங்கிறது பார்த்தோன்னா பெங்களூரு. ஃபோன்பேயோட ஹெட் குவார்ட்டர் வந்து பெங்களூரு. இதோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ யாருன்னு பார்த்தோம்னா சமீர் நிகம். ஸோ ரீசெண்டாக வந்து ஃபோன்பே வந்து ஃபோன்பே இல்லை ஐசிஐசி, ஓகேங்களா, ஐசிஐசி பேங்க் நம்ம சென்னை ஸ்மார்ட் கார்டு, ஸோ இது வந்து ஒரு இஎம்ஐ டைப் ஆஃப் கார்டு தான். நம்ம சென்னை ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிற ஒரு புதுசாக இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணது நியூஸில் இருந்தது, ஓகேங்களா. நம்ம சென்னை ஸ்மார்ட் கார்டுன்னு புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு இஎம்ஐ ஃபெசிலிட்டிக்காக உருவாக்கப்பட்டது தான். அண்டு ஐசிஐசிஐ நிறைய பேருக்கு வந்து இந்த ஐசிஐசிஐயோட ஃபுல் ஃபார்ம் தெரியாது. ஐசிஐசிஐங்கிறது வந்து இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஐசிஐசிஐ. Which state does Hazira port located? ஹசிராங்கிற துறைமுகம் எந்த இடத்துல இருக்கு? ஸோ எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, குஜராத், மகாராஷ்டிரா. ஹசிராங்கிற துறைமுகம் குஜராத்தில் இருக்குது. அண்ட் குஜராத்தோட சிஎம் வந்து விஜய் ரூபானி. குஜராத்துக்கு வேற சில முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு லித்தியம், ஃபஸ்ட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு லித்தியம் ரிஃபைனரி. ஸோ லித்தியம் ரிஃபைனரி வந்து குஜராத்தில் தான் செட்டப் பண்ண போகிறாங்க. அடுத்து குஜராத்தில் தான் வந்து மிகப்பெரிய கார்டியாக் ஹாஸ்பிட்டல், அகமதாபாத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியாவோட மிகப்பெரிய கார்டியாக் ஹாஸ்பிட்டல் அகமதாபாத் குஜராத்தில் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் முதல்ல ஃபஸ்ட்டு ஹனி டெஸ்டிங் லெபார்ட்டரி ஆனந்த் டிஸ்ட்ரிக்ட் குஜராத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ குஜராத்னா நமக்கு இப்போ ரீசெண்டாக ஞாபகம் வருது
ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவிலே முதல்ல லித்தியம் ரிஃபைனரி ஃபேக்ட்ரியை வந்து ஓப்பன் பண்ணது குஜராத்தில் தான். பிக்கஸ்ட் கார்டியாக் ஹாஸ்பிட்டல் இன் இந்தியா அகமதாபாத். முதல்ல ஹனி டெஸ்டிங் லேப் ஆரம்பிக்கப்பட்டது ஆனந்த் டிஸ்ட்ரிக்ட் குஜராத். மல்டிநேஷனல் மிலிட்டரி எக்ஸசைஸ் சந்தீர் உக்ரசேனா 2021 will be hosted by which country? டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் இது வந்து ஒரு மல்டி மிலிட்ரி எக்ஸசைஸ், அதாவது பல நாடுகள் கலந்துக்கிற ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த சந்தீர் உக்ரசேனா 2021. அரௌண்ட் இதில் வந்து 4 நாடுகள் கலந்துருக்கு. இந்தியா, ஸ்ரீலங்கா, பூட்டான் அண்ட் பங்களாதேஷ். ஸோ இதில் இந்த முக்கியமான 4 நாடுகள் தான் வந்து கலந்துக்க போகிறாங்க. எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்காவில் நடக்க போகுது. சரி நடக்கிறது வந்து பங்களாதேஷ். யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பங்களாதேஷ் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் பங்களாதேஷோட கேபிட்டல்னு பார்த்தோம்னா டாக்கா. ஓகேங்களா, பங்களாதேஷோட கேபிட்டல் டாக்கா. பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர் பிஎம் யாருன்னு பார்த்தோம்னா ஷேக் ஹசீனா. பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா. பிரசிடென்ட் பங்களாதேஷோட பிரசிடென்ட் அப்துல் ஹமீத். ஸோ ஒரு ஸ்டேட்டை பற்றியோ இல்லை ஏதோ ஒரு கண்ட்ரியை பற்றி நம்ம படிக்கிறோம்னா அந்த டைம்லேயே அந்த கண்ட்ரியோட கேபிட்டல் என்ன, பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடென்ட் யாருன்னு ஒரு சும்மா நம்ம பார்த்தோம்னா கூட நமக்கு ஞாபகம் இருக்கும். ரிப்பீட்டடாக நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துட்டே இருந்தோம்னா அது நமக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். அதனால தான் வந்து ஒரு கண்ட்ரியோட ஆன்சர் வந்துச்சுன்னா அதுக்கான கேபிட்டல் என்ன, பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக சொல்லிடுறோம். ஸோ இந்த மிலிட்ரி எக்ஸசைஸில் இந்த 4 நாடுகள் தவிர வேறு சில நாடுகளும் கலந்துக்க போனால் அப்சர்வர்ஸ். ஸோ இவங்க என்ன தான் பண்ணுறாங்க, இந்த மிலிட்ரி எக்ஸசைஸில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கான அப்சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாடுகள் பார்த்தோம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், டர்க்கி, சவுதி அரேபியா, குவைத் அண்ட் சிங்கப்பூர். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது பார்த்தோம்னா 4 நாடுகள் தான். அப்சர்வர் அப்படிங்கிறதுல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், டர்க்கி, சவுதி அரேபியா, குவைத், சிங்கப்பூர்லாம் வருது. ஸோ நம்ம ஞாபகம் வைக்க வேண்டியது இந்த 4 நாடுகள் தான். சந்தீர் உக்ரசேனான்னா அது 4 நாடுகள்: இந்தியா, ஸ்ரீலங்கா, பூட்டான், பங்களாதேஷ். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which railway zone has become the first fully electrified Indian railway zone? ஸோ இந்தியன் ரயில்வே ஜோன் நிறையா இருக்குது. அதோட ஹெட் குவார்ட்டர் ரொம்ப முக்கியம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸாக நம்ம இந்தியன் ஹெட் குவார்ட்டர்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுங்கிற ட்ரிக்ஸ் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ முதல்ல இந்த இருக்கிற ரயில்வே ஜோன்ஸில் ஃபுல்லி எலக்ட்ரிஃபைடாக எந்த ரயில்வே ஜோன் வந்து இப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஜோன். வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஜோனை தான் வந்து கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிஃபைடாக மாற்றிருக்காங்க. அடுத்து அனியன் மிதுன் பிலாங்ஸ் டு விச் ஃபீல்டு? லிட்ரேச்சர், சினிமா, பெயிண்டிங், ஸ்போர்ட்ஸ். அனியன் மித்துங்கிறவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர். இவர் ஒரு ஊஷு சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றவர். ஊஷுனா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட். ஸோ அனியன் மித்துன்கிற வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான பர்சன். ஸோ ரீசண்டாக நடந்த சவுத் ஏஷியன் ஊஷு சாம்பியன்ஷிப் இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா நேபாளில் நடந்தது. இதில் கோல்டு வின் பண்ணவர் தான் அனியன் மிதுன். Clear? As of recent report of India, how much amount collected as GST revenue for March 2021? So answer வந்து lakh crore இருக்கு. ஓகேங்களா,
ஜிஎஸ்டி அனௌன்ஸ் பண்ணி பல வருடங்கள் ஆகுது. அதில் ஜிஎஸ்டி ரெவன்யூ வந்து மந்த்லி சப்மிட் பண்ணுறாங்க. அந்த வகையில் மார்ச் 2021 ஜிஎஸ்டி ரெவன்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1.24 lakh crore. 1.24 lakh crore. ஸோ இது வரைக்கும் அதாவது ஜிஎஸ்டி அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இந்த தடவை வந்தது தான் வந்து ஹையஸ்ட் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹையஸ்ட் ரெவன்யூன்னு பார்த்தோம்னா இந்த மார்ச் 2021 வந்தது தான் 1.24 lakh crore rupees. Who has developed lightweight bulletproof jacket? Lightweight bulletproof jacket யார் தயாரிச்சாங்க இந்தியாவில்? இஸ்ரோ, HAL Hindustan Aeronautics Limited, பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட், DRDO Defense Research and Development Organization. ஸோ யார் லைட் வெயிட் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் தயாரிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா DRDO Defense Research and Development Organization. ஸோ இந்த DRDO எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1958 ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்குது. சேர்மன் பார்த்தோம்னா G. சதீஷ் ரெட்டி. DRDOட சேர்மேன் G. சதீஷ் ரெட்டி. அண்ட் இந்த லைட் ப்ரூஃப் புல்லட் ஜாக்கெட்டுங்கிறது வந்து எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? ஸோ DRDOட லேபான கான்பூரில் இவங்களோட லேப் ஒன்று இருக்குது. டிஃபென்ஸ் மெட்டீரியல் அண்ட் ஸ்டோர் ரிசர்ச் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபென்ஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்டோர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இது DRDOட லேப் கான்பூரில் இருக்கு. டிஃபென்ஸ் மெட்டீரியல் அண்ட் ஸ்டோர்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ இந்த லேபில் தான் வந்து லைட் வெயிட் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் கண்டுபிடிக்கப்படுது. In which state the biggest floating solar power plant of India is going to be set up? ஸோ இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட். சோலார் பவர் பிளான்ட்டுங்கிறது வந்து சூரிய மின் மூலிமா சூரிய சக்தியால் மின் உற்பத்தி பண்ணுறது தான் சோலார் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது முதல்ல மிதக்கிற டைப்பில் ஃப்ளோட்டிங் டைப்பில் எந்த ஸ்டேட்டில் உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கானா மாவட்டத்தில். ஸோ தெலுங்கானாவில் தான் வந்து 100 மெகாவாட் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு சோலார் பவர் பிளான்ட்டை உருவாக்க போகிறாங்க. அதுதான் வந்து இந்தியாவிலேயே பிக்கஸ்ட் ஃப்ளோட்டிங் பவர் பிளான்ட்டாக இருக்க போகுது. ஸோ இது உருவாக்குறதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தோம்னா NTPC நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன். NTPCங்கிறது வந்து நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன். இவங்க 423 கோடி 423 கோடி செலவு பண்ணி தெலுங்கானாவில் ஒரு 100 மெகாவாட் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு சோலார் பவர் பிளான்ட்டை உருவாக்குறாங்க. அண்டு இந்த சோலார் பவர் பிளான்ட் வந்து மே 2021 வந்து யூஸ்க்கு வந்துடும். ஓகேங்களா, மே 2021 கம்மிங் மே மந்த்துக்குள்ளாரே வந்து முடிச்சிருவாங்க. Which country has the world's largest floating solar farm? நம்ம முன்னாடி பார்த்தது வந்து இந்தியாவில், ஓகேங்களா, ஆஃப் இந்தியா. இது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் ஃபார்ம். பிளான்ட் கிடையாதுங்க, ஃபார்ம். ஒரு பெரிய அளவில் பண்ணால் அது ஃபார்ம் அப்படின்னு சொல்ல, குறிப்பிட்ட ஏரியாவில் கம்மி ஏரியாவில் பண்ணால் அது பிளான்ட். பட் ஃபார்முங்கிறது வந்து வெரி லார்ஜ் ஏரியா. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கப்பூரில் தான் வந்து உலகிலேயே மிகப்பெரிய மிதக்கும் சூரிய பண்ணை சிங்கப்பூரில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ ஃப்ளோட்டிங் சோலார் ஃபார்ம் பார்த்துட்டோம். இன்னொன்று வந்து இந்தியாவிலே ஃபேமஸாக வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சோலார் ட்ரீ. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சோலார் ட்ரீ எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் துர்காப்பூர், வெஸ்ட் பெங்கால்.
துர்காப்பூர் வெஸ்ட் பெங்காலில் தான் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சோலார் ட்ரீ வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்தியன் நேவி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட அகாடமி, அவங்க கேரளாவில் இந்தியன் நேவல் அகாடமி ஒன்று இருக்குது, அங்கே ஒரு லார்ஜஸ்ட் சோலார் பவர் பிளான்ட்டை உருவாக்கியிருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் சைடில் இந்தியன் நேவி லார்ஜஸ்ட் சோலார் பவர் பிளான்ட்டை உருவாக்கியிருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தோம்னா இந்தியன் நேவல் அகாடமி கேரளா. இந்தியன் நேவல் அகாடமி. Next question, in which place world's largest solar power plant with 600 megawatt capacity is being set up? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃப்ளோட்டிங் பார்த்தோம், ரெண்டாவது கொஷனும் வந்து ஃப்ளோட்டிங் சோலார் ஃபார்ம் பார்த்தோம். பட் இது வந்து சோலார் பவர் பிளான்ட், ஓகேங்களா, அதில் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்டில் வித் கெப்பாசிட்டி ஆஃப் 600 மெகாவாட்டில் எங்கே உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ். ஸோ மத்திய பிரதேஷில் தான் வந்து 600 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட ஒரு சோலார் பவர் பிளான்ட்டை, சூரிய சக்தியால் மின் உற்பத்தி பண்ணுற ஒரு பிளான்ட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா ஓம்கரேஸ்வர் டேம். இந்த டேம் வந்து நர்மதா ரிவரில் அமைஞ்சிருக்கு. இங்கே தான் வந்து இந்த சோலார் பவர் பிளான்ட்டும் அமைஞ்சிருக்கு, மத்திய பிரதேஷ், ஓகேங்களா. India's first solar-based integrated multi-village water supply project. ஸோ சூரிய சக்தியை அடிப்படையாக வச்சு அந்த குறிப்பிட்ட வில்லேஜ் ஏரியா ஃபுல்லாக வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட் எந்த இடத்துல, எந்த ஸ்டேட்டில் ஆரம்பிக்கப்பட்டது, அதுவும் இந்தியாவிலே முதல் முறையாக எங்கே ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அருணாச்சல பிரதேஷில் தான் வந்து முதல் முறையாக சூரிய சக்தியை மையமாக வச்சு அந்த குறிப்பிட்ட ஒரு வில்லேஜ் ஆர் அதுக்கும் மேலே இருக்க செலக்டடான வில்லேஜுக்கெலாம் வந்து வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே? அருணாச்சல பிரதேஷ். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.